அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 5ஆம் தேதி முதல் இந்தந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக நவம்பர் 5ஆம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகின்றன. அதே வேளையில் சாதகமான சூழலையும் சில கிரகநிலைகள் உருவாக்குவதால் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்றவர்களின் சூழ்ச்சியால், தந்திரத்தால் பல்வேறு வகையில ஏமாற்றம், சிக்கல், சிரமம் என தங்களுடைய வாழ்வில் அதீதமாக வேதனையையும் சிரமத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு, இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கிறது என்று பார்த்தால், சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட லாபத்தில் இருக்கிறார். சனியின் அமைப்பு நிறைந்த நன்மையை கொடுக்கிறது. அதே போன்று ராகு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதும் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அதே போன்று ராசியின் நாதர் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 6இல் மறைந்திருந்தாலும் கூட ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள், சிக்கல்களில் இருந்து உறுதியாக வெளிவரும் நேரமாக இந்த வேலை அமைவதால் நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை யாராலும் சூழ்ச்சியால் பின்னப்பட்டு அதை சந்தித்து வந்தாலும் அவற்றில் இருந்து முற்றிலுமாக வெளிவருவதோடு, இழந்த மரியாதையை மீண்டும் கௌரவமாக பெற்று மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சூரியன் 6இல் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த 3 கிரகநிலைகளும் 6இல் இணைந்திருப்பது அற்புதமான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, சந்திரனை பொறுத்த வரைக்கும் விரயம், ஜென்மம், தனம் என பல இடங்களில் மாறி விளம்பர போகிறார். உச்சபலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தையும் அதிகரிக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவே கிடைப்பதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக உறுதியாக அமைகிறது. இந்த வாரத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் குரு பகவான் தைரியத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அதிசாரமாக சென்றிருந்தாலும் முழுமையாக தைரியத்தில் விளம்பருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தைரியத்தில் விளம்பரக்கூடிய குருவின் அமைப்பை சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது, இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அஷ்டகமாக கேது விளம்பருகிறார். எனவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், அவன் அதை செய்திருவானோ இதை செய்திருவானோ என்ற கற்பனையான பயத்தில் சில குழப்பங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். ஏனென்றால் இந்த பிரச்சனை இந்த சமயத்தில் வரும். அதை இப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது நினைத்தபடியே அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் பொதுவாக அமைவதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் பல சிக்கல்களை சந்தித்து வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது, குடும்பத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை இந்த தருணத்தில் சீர் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்து சென்றிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தின் அருகாமையிலே நல்ல வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவே குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்குவதோடு மட்டுமல்லாது, மகிழ்ச்சியுடன் பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக
இந்த வேலை அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்டவை முற்றிலுமாக விலகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சனி பகவானின் அமைப்பு பாதகமாக இருப்பதால் அலைச்சல், நெருக்கடி, சிரமம், சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலாக இந்த வேலை அமைகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பலர் சூழ்ச்சியை செய்திருந்தாலும் அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாகவே கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் குறுகிய காலத்திலே உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை காணும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலையில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. இந்த தருணத்தில் எப்போதும் எனக்கு கடுமையாக தான் இருக்கிறது, நல்ல முன்னேற்றமே கிடைக்கவில்லை என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே பல கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. ஏனென்றால் கேது ஒருவர் மட்டும்தான் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சி, மடங்கு லாபமும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமானம் உங்களுக்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கிறது. ஏனென்றால் கலைத்துறையில் உள்ள புகழ்பெற்றவர்களை எண்ணி பாருங்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்று எண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும்போது அவர்களால் வளர்ச்சி அடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக உங்களாலும் முடியும். எனவே உங்களுடைய திறமையின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள். வெற்றிகரமாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். செல்வாக்கு கட்சியில் உயரும். மிக பெரிய அளவிலான சாதாரண காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் வயல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால், குரு உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து 9 வாரம் மேற்கொள்வதால் நவ கிரக நிலைகளின் அருளும் கிடைக்கும். நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் எதுவாக இருந்தாலும் விலகி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமையும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக ரிஷபராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.